எல்லோருக்கும் வணக்கம். முதல் எடுத்தோடனே முக்கியமான இன்ஃபர்மேஷன். நேத்து வாங்கின ஷேர் அது லாபமோ நஷ்டமோ இன்னைக்கு நீங்க விற்க கூடாது. ஏன்னா எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடிங் அப்படின்றது ஒன்று இருக்கு, செட்டில்மெண்ட் அப்படின்றது ஒன்று இருக்கு. இன்னைக்கு எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடிங் அப்படின்றது நடக்குது, லீவ் கிடையாது. ஆனா செட்டில்மெண்ட்டுக்கு குடி பதுவா அப்படின்றத முன்னிட்டு லீவ் விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால நேத்து வாங்கின ஷேரை இன்னைக்கு பிடிச்சி வித்து விட்டீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷன் பெனால்ட்டி வந்துடும். நாளைக்கெல்லாம் நீங்க வித்துக்கலாம், அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நண்பர்களே. இந்த சமயத்தில் தான் கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படின்ற மாதிரி மார்க்கெட் இன்னைக்கு 78 பாயிண்ட் ஏறி இருக்கு. ஆக மொத்தம் இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து ப்ரீ எலெக்ஷன் ரேலி அப்படிம்பாங்க, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரேலி அப்படின்றதுல 1000 பாயிண்ட்கள் ஏறிடுச்சு. இது ஒரு நல்ல சினாரியோ. இன்னொரு நல்ல சினாரியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் ரிசல்ட் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் இன்னொரு 1000 அல்லது 2000 பாயிண்ட்கள் ஏறி கண்ணா இந்த 2வது லட்டையும் சாப்பிடு அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட் நம்மளுக்கு கொடுத்ததுன்னா 25,000 என்னங்க, 25,000 நிப்டி 75,000 கூட வரலாம். யாரு சொன்னா முடியாது அப்படின்னு. சென்செக்ஸ் இன்னைக்கு 75,000 தொட்டிருக்குது. இந்த சென்செக்ஸ் அந்த காலத்துல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்தான், ஆல்மோஸ்ட் 29,000 30,000 இருந்தான். 30,000 இருந்து இன்னைக்கு டபுள் ஆயிருக்குது. அதே மாதிரி பல்வேறு வருடங்களுக்கு முன்னாடி 2001 பாத்தீங்கன்னா வெறும் 3,500 இருந்தானுங்க 2001. இப்ப 75,000 இருக்கான். அப்ப நிப்டி ஏன் 75,000 வரக்கூடாது? என்னைக்கு இருந்தாலும் ஒரு காலத்துல அது 10 வருஷமோ 20 வருஷமோ கழிச்சு பார்க்கும் பொழுது பொறுமையா இருக்கிறவங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய 25,000 அப்படின்ற நிப்டி 75,000 வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பொறுமையா இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த 75,000 கட்டி பிடிச்சி உமா கொடுப்பாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, யாராவது இந்த சூலா ஒயின்யார்ட்ஸ் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? அதுல ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வருது. அவங்களுடைய பிசினஸ் growth இருக்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அப்ப அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு 2.25% இந்த ஷேர் ஏறி இருக்கான். இந்த சமயத்துல இந்த ஷேர் இதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் 30% ஹை லெவல்ல இருந்து இறங்கினவன் தான். இப்போ கொஞ்சம் மொமெண்டம் எடுக்கிறான். ஒருவேளை இந்த பாசிட்டிவ் நியூஸ், ஃபண்டமெண்டலி பாசிட்டிவா வந்திருக்கிற நியூஸ் மார்க்கெட்ல ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா எதிர்காலத்துல இவன் பழையபடி 700 ரூபாய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்கறேன். நண்பர்களே, மிகப்பெரிய ஷேர் தான் இந்த ஆக்சிஸ் பேங்க் ஷேர். இவனுக்கு வந்த நியூஸுக்கு நெகட்டிவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்திருந்தா நம்மளுடைய மார்க்கெட்டையே 100 பாயிண்ட் கீழே இறக்கிடக்கூடிய சர்வ வல்லமை படைச்ச ஷேர் தான் இந்த ஆக்சிஸ் பேங்க் ஷேர். இதுல என்ன ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, பெயின் கேபிட்டல் அப்படின்றவங்க ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து மொத்தமா வெளியே வர்றாங்க. என்ன பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1071 to 1076. ஸோ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1086. அதாவது அந்த ஷாக்கை அப்சர்வ் பண்ணி பிளஸ் 1% ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஷேர் மார்க்கெட் இதனுடைய கான்ஃபிடன்ஸ்ல இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 80 பாயிண்ட் ஏறி இருக்கு. விடுகதையா இந்த வாழ்க்கை, வீட்டம்மா ஒரு நாள் நம்மளை அன்போடு அத்தான் அப்படின்னு கூப்பிடுறதும், இன்னொரு நாள் என்ற டே அப்படின்னு கோமா கூப்பிடுற மாதிரி இந்த கிளாண்ட் ஃபார்மா நேற்று தான் ஒரு 5% ஏறி சந்தோஷப்படுத்தினான். இன்னைக்கு போய் எடுத்து பார்த்தா 4% காலி. என்ன காரணம்னா, அந்த கிளாண்ட் ஃபார்மால ஒரு பிளாக் டீல் நடக்குது, அது 1725 ரூபாய் ஆல்மோஸ்ட் டிஸ்கவுண்ட்ல நடக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால இன்னைக்கு ஒரு 4% அதை பிடிச்சி இறக்கி விட்டாங்க. நண்பர்களே, இன்னைக்கு மீடியாக்களை சில ஷேர்களை டிஸ்கஸ் பண்றாங்க ஷார்ட் டைமுக்கு. அதுல HCL டெக் பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ தற்சமயத்துக்கு ஒரு ஐடி கம்பெனிஸ் எல்லாம் மேல வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான், அல்லது கடைசிக்கு அதுல ஒரு வால்டிலிட்டி அப்படின்றது வந்துச்சுனாலும் ஒரு சந்தோஷம் தான். இந்த சமயத்துல தான் மழையெல்லாம் பெஞ்சிருச்சு, நம்ம விதைச்சு வச்ச விதை நல்லா மேல வந்ததுன்னா சரிதான் அப்படின்ற மாதிரி இந்த RBL பேங்க் அப்படின்ற ஷேர் தற்சமயத்துக்கு 259 ரூபாய் ரேஞ்சில் இருக்கு. இதுல ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி சிட்டி குரூப் குளோபல் மார்க்கெட்ஸ் மொரிஷியஸ் அப்படின்றவங்க 255 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க நிறைய ஷேர்கள் அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. இப்ப கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 259. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம், இந்த டீல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஷேர் பாசிட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். இப்படியே தொடர்ந்து மேல் நோக்கி ஒரு 450 ரூபாயில வந்துச்சுன்னா எதிர்காலத்துல 2-3 வருஷம் கழிச்சு இந்த மொரிஷியஸ் கம்பெனிக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்ச ஷேர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் தான். நான் இதுல போய் மாட்டிக்கிட்டேனா இல்லையா அப்படின்றது தெரியல. அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த STBL அப்படின்ற இந்த சோமா டிஸ்டிலரிஸ் சமீபத்தில் ஒரு நியூஸ் வந்துச்சு, 295 ரூபாய் இருக்கிறப்ப ஸ்டாக் ஸ்பிளிட் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ 6% ஏறிட்டான். இந்த பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் அதே மாதிரி தான் இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு, இந்த ஷேர் இந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸ் வந்தோடனே எடுத்திருந்தா கூட ஒரு 10% கிடைச்சிருக்கும். நான் அப்படியே அண்ணாந்து பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி இந்த நியூஸ்க்கு இவன் எப்படி ரியாக்ட் பண்றான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவன் நிக்காம போய்கிட்டே இருந்தான். அப்புறம் உச்சாணிக்குள்ள போய் சரி எதுக்கு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி டெஸ்ட் பண்ணி அப்புறம் இப்போ கை வீங்கி உட்காந்துருக்கேன்.
பட் எனிவே சமீபத்தில் வந்த கார்ப்பரேட் நியூஸ்களில் பெரும்பாலும் எதுவுமே பெருசாக ஏமாத்தல, அதிகமாக லாபம் சம்பாரிச்சு கொடுத்ததா அதிக எண்ணிக்கையில் இருக்கு. ஸோ இந்த பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் இனிமேல் அதுக்குள்ள இன்னும் டைம் இருக்கு, இன்னொரு 4-5 மாசத்துக்குள்ள ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்தா சரிதான். நண்பர்களே, இந்த விஷயத்தை பாருங்க, இன்ஃபோசிஸ் ஷேரும் சரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் சரி ஒன்றுக்கொன்று சளைத்தவர்கள் இல்லை, ரெண்டு பேருமே ப்ளூ சிப் கம்பெனி தான். இதுல இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன பண்ணா, சமீபத்தில் இந்த வருஷத்துல இயர் லோ அப்படின்ற மாதிரி வந்தா 2024 இயர் லோ 1365 வரைக்கும் வந்துட்டு அங்கிருந்து இப்ப ஆல்மோஸ்ட் ஒரு 13% மேல ஏறி வந்துட்டான். இந்த இன்ஃபோசிஸ்மே இப்ப எந்த ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த வருஷத்தினுடைய லோ பிரைஸ் 2024 இப்ப நடக்கிறதா ஒரு லோ பிரைஸா இருக்கு. ஒருவேளை இது ஒன்று ஜீரோக்கு போகக்கூடிய கம்பெனி கிடையாது, அப்படி போச்சுன்னா பல பேர்த்துக்கு வேலை அப்படின்ற மாதிரி போயிடும். ஸோ அப்போ இந்த இன்ஃபோசிஸ் கம்பெனி ஒருவேளை கரெக்டாக இந்த இயர் லோல இருந்து மேல் நோக்கி போகிற மாதிரி இருந்தா 1640 அப்படின்ற மாதிரி வர்ற மாதிரி இருந்தா இவனுக்குள்ளேயும் ஒரு 10% ஒளிஞ்சிருக்கிறதா நான் பார்க்குறேன். அப்படி அவன் மேல வராட்டியும் பரவாயில்ல, இன்ஃபோசிஸ் அல்லது இன்னொரு 20% கீழே இறங்குச்சுன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்னுமே சந்தோஷமா இருக்கும். இப்போ 1504 ரூபா இருக்கானா, சரி பரவாயில்ல, இங்கிருந்து 10% கொடுக்காட்டி பரவாயில்ல, அடுத்தது ஒரு 1300 அல்லது ஒரு 1000 ரூபா வந்துச்சுன்னா இன்னுமே சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே ஏறுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். நண்பர்களே, சமீபத்தில் நல்ல லாபம் சம்பாரிச்சு கொடுத்தது இந்த JSW எனர்ஜி, இன்னைக்கு ஒரு 4% இறங்கிட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய கம்பெனிகள் திடீர்னு எங்காவது ஒரு நாள் இறங்குறான்னு வச்சுங்களேன், இவனை எல்லாம் வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கிட்டு ஒரு 500 ரூபா, ஏன்னா 600 ரூபாய்க்கு கீழே 500 ரூபா அப்படின்றது ஒரு ரவுண்ட் ஃபிகரா வருது. மேபி அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு ஷேரை வாங்கணும், நல்ல விலைக்கு கீழே உழுகணும் அப்படின்ற மாதிரி இருந்தா மேபி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த JSW எனர்ஜி 500 ரூபாய்க்கு திடீர்னு பயமுறுத்துற மாதிரி ஃபால் ஆச்சுன்னா அது வந்து லாங் டேர்ம்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு தேதியில சத்தமே இல்லாம ஒரு ஆடம்பரமே இல்லாம டக்குன்னு போய் சாதிச்சது யாரு அப்படின்னு பார்த்தா இந்த ஹிந்து ஜிங்க் அப்படின்ற ஷேர் தான். அவன் வருஷத்துக்கு ஒருக்க இப்படி என்னைக்காவது ஒரு நாள் சத்தம் இல்லாம போய் சாதிச்சுட்டு அப்புறம் அங்கிருந்து மெதுவா இறங்கிட்டு வருவான். அந்த மாதிரி இந்த வருஷத்துல பண்ண போறானா அப்படின்றது தெரியல. பட் இந்த முறை 280 ரூபா ரேஞ்சில் சப்போர்ட் ரேஞ்சில் சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம். நாளே நாளில் அவனுடைய 2-3 வருடத்துக்கு முன்னாடி என்னென்ன ஹைல வந்தா இறங்குவானோ அந்த இடத்த வந்து தொட்டுட்டு இப்ப என்ன பண்ண போறான் அப்படின்றது தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் கீழ் ரேட்ல வாங்கினவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சோண்டு பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் ஏரியாவை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா திரும்பி பார்த்தோம்னா அவனுடைய வரலாறு அந்த மாதிரி தான் சொல்லுது. இந்த இடம் வந்ததுனாவே அவனுக்கு ஏதோ சூனியம் முடிச்ச மாதிரி சூனியம் வச்ச மாதிரி ஆயிடுறான். ஸோ இந்த முறை அதை தாண்டி 500 ரூபா போறானா அல்லது இந்த இடத்துல கொஞ்சோண்டு ப்ராஃபிட் புக்கிங் வந்து மறுபடியும் ஒரு 300 ரூபா வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறானா அப்படின்றது ஒரு 2-3 மாசம் கழிச்சு தான் தெரியும். தேவ்யானி இன்டர்நேஷனல் அப்படின்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்த நண்பர்களே, இந்த ஷேர் எது என்ன வேலை பண்ணுது அப்படின்னா இந்த KFC பீஸா ஹட் போன்ற ரொம்ப பாப்புலரான கம்பெனிகளுக்கு ஒரு ஃப்ரான்ச்சைசி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த தேவ்யானி அப்படின்ற ஷேர் வந்து சார்ட் பேட்டர்ன் படி பார்த்தோம்னா இப்போதான் ஒரு சின்ன பிரேக் அவுட் மாதிரி காட்டுறான், கொஞ்சம் துடிப்போட காட்டுறான். இந்த துடிப்பு அவனுக்கு எவ்வளவு தூரம் அவனை தூக்கிட்டு போகும்னு தெரியல. பட் ஒருவேளை இது வந்து சாதகமாக இருக்கும் பட்சத்தில் அடுத்தது ஒரு 3 மாசம் அல்லது ஒரு 6 மாசம் கழிச்சு பார்க்கும் பொழுது இந்த துடிப்பு நல்லபடிக்கு இருந்ததுன்னா 225 ரூபா வரைக்கும் இவனை தூக்கிட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். IPOக்கள் ஏதாவது விஷயம் இருக்கான்னு நான் போய் பார்த்தேன், அங்கே ஒன்றும் விஷயம் இல்லை. அதனால நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். அடடா சோபா உன்னை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நம்மளை வாழ்க்கை பூரா ஏங்க வைக்கக்கூடிய ஒரு ஷேர் தான் இந்த சோபா அப்படின்ற ஷேர். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 7% ஏறி இருக்கான். சமீபத்தில் கூட ஒரு சிறிய இறக்கம் அப்படின்ற மாதிரி வந்தது. 1600 ரூபா ரேஞ்சில இருந்து 1300 ரூபா பக்கத்தில் வந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்துட்டு இன்னைக்கு நம்ம போய் பார்க்கும் பொழுது 7% ஏறி இருக்கான். இனி அது கிடைக்கவே கிடைக்காது. இந்த ஷேர் மார்க்கெட் சமீபத்தில் கண்டுபிடிச்சு எடுத்த முத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்து காப்பர் அப்படின்ற ஷேர் தான். நல்ல ஒரு அருமையான ரேலி, ஆல்மோஸ்ட் 200 ரூபா ரேஞ்சில் இருந்தா பணத்தை வந்து 4-5 மாசத்துக்குள்ளே டபுள் பண்ணி விட்டான். அதாவது இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே ஷேர் மார்க்கெட்டில் இன்னும் ஒரு நியூஸ் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா ஜனவரி சமயத்தில் காப்பர் அப்படின்றதனுடைய ஷேர் பிரைஸ் எல்லாம் பெரிய அளவில் ஏறப்போகுது இந்த வருஷத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. உடனே ஹிந்துஸ்தான் காப்பர் டைரக்டரா அதுக்கு ரிலேட்டடா இருக்கிறதுனால 160 ரூபாயிலிருந்து ஒருவேளை இவன் ஏறுவானோ அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட் யூகிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பணத்தை வெறும் 4 மாசத்துக்குள்ள டபுள் பண்ணி விட்டுட்டு நீங்க யூகிச்சது கரெக்ட் தான் அப்படின்ட்டு போயிட்டான். இதே மாதிரி பவர் பிரைஸ் வந்து மேபி இந்த வருஷத்துல இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இப்போ கூட நிறைய பேர்த்துக்கு நிறைய மாநிலங்கள்ல கரண்ட் விலை அவங்க பாட்டுக்கு சௌரியத்துக்கு ஏற்றி விட்டானுங்க. பல கம்பெனிகள் திவாலாகி பாதி க்ளோஸ் பண்ணிட்டு போற மாதிரி ஆயிப்போச்சு.
அப்போ பவர்னுடைய விலை ஏறும் பொழுது, கொள்முதல் விலை ஏறும் பொழுது மேபி டாடா பவர், அதானி பவர்லாம் இதே மாதிரி மேல் நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன் இன்னொரு 2-3 வருஷங்கள்ல. நண்பர்களே, பாலா மைன்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் என்னமோ யூ-டர்ன் போடுற மாதிரியே போஸ் கொடுத்துட்டு இருக்கான். சில பேர் போட்டோக்கு போஸ் கொடுங்கன்னா மேலே பார்ப்பாங்க, சைடில் பார்ப்பாங்க, டே கேமராவை பாருங்கன்னா கேமராவை பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி தான் இந்த பாலா மைன்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து தற்சமயத்துக்கு மேல் நோக்கி வர மாதிரி போஸ் காமிச்சிக்கிட்டு இருக்கான். இவன் வருவானா இல்லையா அப்படின்றது தெரியல. ஒருவேளை ஜனவரி சமயத்தில் இருந்த ஹை 2700 ரூபா அப்படின்றது வந்ததுன்னா கூட இந்த ஷேருக்குள்ள ஒரு 10-15% இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஒரு சைட்வேஸ் பேட்டர்ன் அப்படின்றது கிரியேட் பண்ணா கூட போதும். அவனுடைய பழைய கையெல்லாம் போய் பிடிக்க வேண்டாம். பழைய கையெல்லாம் ஆல்மோஸ்ட் 5000 இருக்கு. சரி, பழைய கையை போய் பிடிக்கணும்னா இவன்ட்ட ஏதாவது திறமை இருக்கணும். அதுல முக்கியமான திறமை இது ஒரு லாபகரமான கம்பெனியா இருக்கணும். அதே சமயம் ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth அப்படின்றது இருக்கணும். அது இந்த கம்பெனிகிட்ட இருக்கு. இண்டஸ்ட்ரி பி விட இவன் சீப்பா இருக்கானா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அங்கதான் இடிக்குது. வேல்யூவேஷன் படி கணக்கு படி பார்த்தா அவன் இன்னுமே ஒரு 400-500 ரூபாய் இறங்கி ஒரு 1700 ரூபாய் பக்கத்துல வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் பியூரா ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth வச்சு பார்க்கும்பொழுது, டெக்னிக்கல் வச்சு பார்க்கும்பொழுது, ஒருவேளை இந்த ஷேர் யூ-டர்ன் போட்டு மேலே வரும் பொழுது மேபி அவனுடைய ப்ரீவியஸ் கை 2700 பக்கத்தில் வந்தாவே இது ஒரு நல்ல லாபகரமான கம்பெனியாக தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி வாங்கி வித்துருக்கீங்களா? கண்டிப்பாக துக்ககரமாக தான் இருக்கும். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்ற ஷேர் பண்ணுங்க. சமீபத்தில் இவன் 300 ரூபா ரேஞ்சில் இருந்து இப்போ 142 ரூபா, ஆல்மோஸ்ட் 50% இறங்கி ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும் திடீர்னு பார்த்தா 2-3 நாளா மார்க்கெட் மேலே ஏறி வந்தால் தான் முக்கிய காரணம். ரொம்ப துடிப்பாக இருக்கான். ஆல்மோஸ்ட் 110 ரூபாயில பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு 10 நாளுக்குள்ளேயே 142 ரூபா அப்படின்ற மாதிரி வந்துட்டான். அப்படியே வந்தவன் போன வருஷம் 2023 ஹை அந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா கூட இந்த ஒரு ஷேருக்குள்ள ஒரு 30 ரூபா இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஷேருக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குமா, இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருமா அப்படின்றது இன்னொரு 6 மாதம் கழிச்சு தான் தெரியும். வேற லெவல் பண்ணிட்டு இருக்கானுங்க டாடா மோட்டர். டாடா மோட்டர் இப்போ என்ன ரேட் போயிட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? 1016 ரூபா. ஒரு காலத்துல 100 ரூபா இருந்தவன் 200 ரூபா வருவானா, 500 ரூபா வருவானா, 1000 ரூபா வருவானான்னு எதிர்பார்த்து எல்லா ரேட்டுகளையும் வந்து தொட்டவன் தான் இந்த டாடா மோட்டர். அப்ப 100 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரணும்னா எப்படின்னு பாருங்க, ஆல்மோஸ்ட் 10 மடங்கு அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, சரி நீ 1000 ரூபா வந்துட்ட, அதுக்கப்புறம் நீ 1500 போவையா அப்படின்ற கேள்வி வருது. 1500ன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு பெரிய இமாலய சாதனை மாதிரி தெரியுது. ஆனா வெறும் 50% தாங்க. 10 மடங்கு ஏறி வந்தவனுக்கு இந்த 50% பெரிய விஷயமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது நியூஸ்கள் வருதுன்னா இப்ப கொஞ்சம் நியூஸ்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. அவங்களுடைய ஜாக்வார் லேண்ட் ரோவர் அப்படின்ற ஓவர்சீஸ்ல அக்வயர் பண்ண கம்பெனியினுடைய சேல்ஸ் growth அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. இப்படி வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, தொடர்ந்து 1000 ரூபாய்க்கு மேல அவனை பிடிச்சி தள்ளி விடக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது வருது. 1000 ரூபாயிலிருந்து 500 ரூபா வந்துட்டு மறுபடியும் 1500 போனாலும் சந்தோஷம் தான், அல்லது இங்கிருந்தே 1500 போனாலும் சந்தோஷம் தான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.